ஓம் கார்த்திகேயாய் வித்மகே சக்திகஸ்தாய் தீமகி தன்னோ ஸ்கந்த பிரஜோதயாத். காஸ்மோவியனர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி புதன்கிழமை. இன்று தேய்பிறை சஷ்டி விரத நாள். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் வல்லக்கோட்டை ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். அற்புதமான ஸ்தலம், நம்மளுடைய கர்ம வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஸ்தலம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் நாள். இன்று மாலை 5:48 வரை சஷ்டி திதி உள்ளது. அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:84 வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பின்னர் மூல நட்சத்திரம் உள்ள நாள். இன்று அதிகாலை 4:84 வரை சித்த யோகமும், காலை 6:06 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் மரண யோகம் உள்ளது. இன்று பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரை உள்ளது. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரையும், குளிகை நேரம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது மன சங்கடங்கள் வரும், தேவையில்லாத கவலைகள் வந்து சேரும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து போகணும். குறிப்பா ரீசெண்டா லாஸ்ட் 2-3 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணவங்க ஈகோ பார்க்காம விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சகோதர வழியிலே மட்டும் சில நன்மைகள் வந்து சேரும். வேலையை பொறுத்தவரை HR அட்மினிஸ்ட்ரேஷன், ரிசப்ஷனிஸ்டாக இருக்கிறவங்க, ரெக்ரூட்மெண்ட் சம்பந்தமான வேலையில் இருக்கிறவங்க, கிளரிக்கல் வேலையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. செந்தூரம் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. ரிஷபராசி என்பர்களே, கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு, ஆரம்பிச்சிருக்கு. வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. லெதர் சம்பந்தமான பிசினஸ், டைரி ப்ராடக்ட்ஸ், மில்க், பால் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்கள், ஆட்டோமொபைல் பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையை பொறுத்தவரையில் சில நெருக்கடி இருக்கும், சமாளிச்சிருவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்கள் ஓட்டும் பொழுது ஓவர் ஸ்பீடு வேண்டாம். இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. துளசாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி என்பர்களே, ராசிக்குள் குரு இருக்கிறார். அப்பப்போ ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். சந்திர பகவானால ஒரு மிக்ஸ்டான பலன் கிடைக்கும். வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்க, FMCG ஃப்ரான்ச்சைசி எடுத்து பண்ணுறவங்க, வுட்டு மரம் சம்பந்தமான பிஸ்னஸ், ஸ்டேஷ்னரி பிஸ்னஸ் பண்ணுறவர்களுக்கு லாபம் உண்டு. விளையாட்டில் மாணவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் போய் படிக்கணும் முயற்சி செய்பவர்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களில் ப்ரோக்ரஸ் இருக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்பு துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிரதிங்கிரா தெய்வ வழிபாடு. சோப்பு குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சோப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, மன தைரியத்தை தரக்கூடிய நாள். ஒரு விஷயம் காரியம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் தைரியமாக இறங்கணும். அது இல்லைன்னா என்னதான் பண்ணாலும் அது சொல்ல முடியாது. பிரபலங்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். சினிமா, சின்னத்திரை ப்ரொடியூசராக இருக்கிறவங்க, டிஸ்ட்ரிபியூட்டராக இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள். ஆட்டோமொபைல் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர்,
இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்சராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே சில பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போங்க, ரொம்ப ஈகோ பார்க்காதீங்க என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. சிவபுராணம் பாடி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சிம்ம ராசி என்பர்களே, ராசிக்குள் கேது பகவான் இருக்கார். சூரியன் உங்கள் ராசி அதிபதி பெருசா உங்களுக்கு இப்போ அனுகூலம் இல்லாம இருக்கார். அதனால கவனமா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். சித்தா, ஆயுர்வேதம், ஹோமியோபதி, யுனானி, வர்மா, ரேக்கி, ஆயுர்வேதம், யோகா போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகள் விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மாணவர்களை பொறுத்தவரையில் ஏற்றம் இறக்கம் இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. கலைஞர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூரிய பகவான் வழிபாடு. கோதுமை நைவேத்தியம் செய்து வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. கன்னிராசி என்பர்கள் அமைதியா இருக்க வேண்டிய நாள். கண்டகசை நடந்துட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும். ஆர்த்தோ சம்பந்தமான பிரச்சனை, மூட்டு வலி, முதுகு வலி சம்பந்தமான பிரச்சனையுடையவர்கள் கவனமா இருக்க வேண்டிய நாள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். வேலையில யாரையும் நம்பி அந்த பொறுப்பையும் கொடுத்துடாதீங்க. அதே மாதிரி கடன் விஷயத்திற்காக கவனமா இருக்கணும். கடனுக்காக கடன் வாங்குறது, வட்டி கொடுக்காக கடன் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். பெண்கள் சுறுசுறுப்பா இருப்பீங்க. ஆண்களுக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டியதை வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு. தாமரையால் அர்ச்சனை செய்து வழிபட விசேஷம். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 1. துலாம் ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றம், டிரான்ஸ்ஃபர், இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு ரெக்கக்னிஷன் ஏதாவது ஒன்று உங்களுக்கு கிடைக்கும். ஐடி, பிபிஓ, கால் சென்டர், டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரையில் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு ஏஐயில் கோர்ஸ் பண்ணுறது, சைபர் செக்யூரிட்டியில் பண்ணுறது, இல்லை மெஷின் லேர்னிங்கில் பண்ணுறது, இந்த மாதிரி இன்றைக்கி ட்ரெண்டிங்காக உள்ள டெக்னாலஜிஸ்க்கு கோர்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ ஆடட் கூடவாக இருக்கும். மாணவர்களை பொறுத்தவரையிலே புது நட்புகள் உருவாகும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் சாத்தி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி என்பர்களே, போட்டி பொறாமை கூடும் நாள். சந்திர பகவானால சில மனக்குழப்பங்கள், கஷ்டங்கள் வரும். நான் சமாளிச்சிருவீங்க. வேலையில கவனமா இருக்கணும். அதே மாதிரி வேலையை விட்டுட்டு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாணவர்கள் சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆடிட்டராக, அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இருக்கும். விவசாயிகளுக்கு லாபம் உண்டு. பெண்களை பொறுத்தவரையில் நினைத்தது சாதிப்பீங்க. ஆண்களை பொறுத்தவரையில் அமைதியா இருந்து சாதிப்பீங்க. நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நரசிம்மர் வழிபாடு. பானகம் நைவேத்தியம் செய்யுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. தனுசு ராசி என்பர்களே, ராசிக்குள் சந்திர பகவான் இருக்கார். விட்டு கொடுத்து போங்க. ஈகோ பார்க்காதீங்க. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்கள் சுறுசுறுப்பா இருக்க வேண்டிய நாள். கலை இலக்கியத்திலே ஆர்வம் அதிகரிக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஹோல்சேல் வியாபாரம், எஃப்எம்சிஜி சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்கள் இவர்களுக்கு லாபம் உண்டு. ஜாபை பொறுத்தவரையில் ஃபோட்டோகிராஃபர், கிராஃபிக் டிசைனர் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். வீட்டில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு செய்வீங்க.
பிரபலங்களின் நட்பால் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ஓம் கந்தா கடம்பா கதிர்வேலான முருகனுடைய நாமத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டம் தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசிபதியாக கொண்ட மகர ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாள். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். தாயினுடைய ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் உண்டு. பெண்களை பொறுத்தவரையிலே அருமையான நாளா இருக்கும். ஆண்களை பொறுத்தவரையில் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டிய நாளா இருக்கும். நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். விவசாயிகளுக்கு ஏற்றம் இறக்கம் இருக்கும். கடல் சார்ந்த தொழில் செய்கிறவங்க, அக்வாரியம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. அருகம்புல் நைவேத்தியம் பண்ணுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளி. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். பாதசனை நடந்துட்டு இருக்கு. ஏதாவது தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்ல கொண்டு வந்து விட்டுரும். கொஞ்சம் கவனமா இருக்கும். வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு காரணத்தால் நின்று போயிருக்கும். அதை கன்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். பிள்ளைகளை பொறுத்தவரையில் அப்பா அம்மாவுக்கு சில சங்கடங்கள் வர்ற மாதிரி நடந்துப்பீங்க. கவனமாக இருக்கணும். ஜாபை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா செஃப்பாக குக்காக இருக்கிறவங்க, பார் அட்டெண்டராக இருக்கிறவங்க, ரெஸ்டாரண்ட் மேனேஜராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். பெண்களை பொறுத்தவரையில் ஆரோக்கியத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஆண்களை பொறுத்தவரையில் கவலைகளை மறக்க வேண்டிய நாளாக இருக்கும். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. ஓம் சாலுவேசாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரஜோதி. அது காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. மீன ராசி என்பர்களே, வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை. ட்ரை பண்ணுறோம் சரி வரல, அப்படியே தூக்கி வச்சிருங்க. கலைஞர்கள் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஈகோ பார்க்காதீங்க. விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். பிஸ்னஸை பொறுத்தவரையில் பார்த்தோம்னா ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ், லேபரேட்டரி வச்சிருக்கிறவங்களுக்கு அனுகூலமான நாள். நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. நன்றி, வணக்கம்.